இப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னாக்கா எல்லாமே பொய் அப்படிங்கிற பொழுது இன்பங்கள் எப்படி பொய்யானதோ அதே போலதான் துன்பங்களும் பொய்யானது. ஆனா அப்படி முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே 5வது தந்திரத்திலே சன்மார்க்கம் என்கின்ற தலைப்பிலே ஒரு பாடலை பார்க்க இருக்கின்றோம். பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவி தொசியாத உண்மை சொரூபோதயத்துற்ற அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே. இப்ப பதியுடன் பதினா உங்களுக்கு இறைவன்னு தெரியும், பசுன்னா ஆன்மான்னு தெரியும், பாசம் என்றால் நமக்கு இருக்கின்ற தலை அல்லது இன்பம். இப்ப பசுவோடு இந்த தலையா என்று சொல்லக்கூடிய இந்த பாசம் ஒட்டி கொண்டு இருப்பதனால் நாம் பதியை அடைய முடியாத ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது. அப்ப இந்த பசுவை விட்டு இந்த பாசம் ஞானம் என்பது நீங்க வேண்டும். பசு பாசம் நீக்கி இதை பாசம் என்பது நீக்கக்கூடிய ஒன்று நம்மளே ஒட்டி இருக்கிறது. அந்த ஒட்டி இருக்கிற அந்த பாசத்தை நாம் விலக்கினால்தான் இந்த பசு பதியுடன் போய் சேரும். அப்ப இதுக்கு எதுக்குதான் நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கமே எல்லா மனிதர்களுக்கும் இந்த பாசத்தை துய்த்தல் என்பதுதான். எல்லா ஆன்மாவும் இந்த உலகத்துக்கு பிறந்த உடனே அந்த ஆசைகள் அப்படிங்கறது அந்த பாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அனுபவித்து அதை நீக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீக்கக்கூடியது அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்கு இருக்கிறது தான் நம்ம நீக்க முடியும். அந்த பசு பாசத்தை நீக்கி பதிவுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் நெஞ்ச கனகல்ல அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அது மாதிரி இந்த மனம் ஒப்புவது கிடையாது. மனம் இந்த பாசத்திலிருந்து விடுபடுவதற்கு அது ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது. அதனாலதான் கசியாத நெஞ்சம் அப்படின்னு சொல்லுகிறார் திருமூலர். கசிந்து உருகி இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த கசியாத நெஞ்சம் கசிவித்து துசியாத உண்மை சொரூபோதயத்துற்ற அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே. அதாவது இந்த ஆன்மாக்களுக்கு முதல்ல ஆசைகள் இருக்கிறது. அந்த பாசத்தை நீக்க வேண்டும். அப்ப பதியுடன் கூட்டும் பொழுதுதான் இங்க என்னன்னா, முதல்ல பசு பாசத்தை நீக்கி கொள்ளுதல். இப்ப நம்மளுடைய அறிவுனால நாம் இந்த உலகத்துல அனுபவித்ததெல்லாம் பொய், நிலையாமை, இதையெல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு இறைவனை சார்தல். அப்ப பதியுடன் கூட்டி வைத்தல். அப்ப பதியோடு கூட்டி வைக்கும் போது, அது இறைவனோடு நம்மை கூட்டி வைக்கும் போதுதான் கசியாத நெஞ்சம் கசிகிறது. அப்ப பாச நீக்கம் நடக்கிறது வரை நம்முடைய மனம் கருங்கல்லை போன்று கடினமானதாகத்தான் இருக்கிறது. பதியோடு சேரும் பொழுது கசியாத நெஞ்சம் கசிய, அதன் பிறகு உண்மை சொரூபோதயத்தூற்ற. அப்பதான் இப்ப முதல்ல செயற்கையா இப்ப எப்பவுமே ஒரு ஞானி ஒருத்தர் உருவாகுறாரு அப்படின்னா, உலகம் பொய் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை. அது உலகம் ஏற்கனவே வாழ்ந்த ஞானிகள் நிலையாமை, இது பொய்யானது, இந்த உலக வாழ்க்கைங்கிறது பொய்யானது. இப்ப 17 வயதிலேயே அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அனுபவித்து விட்டு பொய்யானதுன்னு முடிவுக்கு வரல. முதல்ல நம்பிக்கை. நமக்கு முன்னோர்கள் திருமூலர் சொல்லியிருந்தா அது உண்மையாதாங்க இருக்கும்.
அருணகிரிநாதர் சொல்லியிருந்தா அது உண்மையாக தான் இருக்கும், தாய்மானவர் சொல்லியிருந்தா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற முதல்ல ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆனால் பதியுடன் கூட்டும் பொழுது அது உண்மை சொரும்போது அப்புறம் உண்மை நிலை என்பது தெளிவாகவே உணர்த்தப்படுகிறது. அப்படி உணர்த்தப்பட்டதற்கு பிறகு இறைவன் நம்மை பதியோடு இந்த பசு சேரும் பொழுது அசைவானது இல்லாமை, அப்புறம் அந்த ஆசிலேஷன் சொல்றோம்ல, அந்த அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லாமல் போற அந்த நிலை, அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே. அப்ப அந்த ஒரு உறுதிப்பாடோடு கூடிய அந்த தன்மை என்பது பதியோடு இந்த பசு ஆகிய நமது ஆன்மா சேர்ந்து கொள்கிறது. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல செயற்கையாக இந்த உலக வாழ்க்கை என்பது பொய்யானது அப்படின்னு கருதுறோம். ஆனா பதியோடு சேர்ந்தது அது உண்மையாகவே நம்மளுக்கு தெரிய வரும், எல்லாம் பொய்யானது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பொய்யானது, இது ஒரு பாசத்தோடு கூடியது என்பது நிலைப்பாடு வரும். ஆகவே இந்த பதியாகிய இறைவன் பசுவை இணைத்து கொண்டதற்கு பிறகுதான் நமக்கு உண்மையான சொரூபோதயத்து உற்ற அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே. அப்ப சன்மார்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை இப்ப வள்ளலார் எடுத்துக்கொண்டது இந்த பாடல்ல இருந்து தான். அவர் திருமூலருடைய பாடல்ல இருந்து அதை எடுத்துக்கிறார். அப்ப அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே. அப்போ ஒரு சன்மார்க்கம் அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு பாதை எப்பொழுது அமைகிறது என்றால், அந்த இறைவனோடு நம்ம ஆன்மா சேர்ந்து அந்த பாச நீக்கம் ஏற்பட்டதற்கு பிறகு, அந்த இறைவன் அந்த உண்மை சுரூபத்தை நம்மளுக்கு உணர்த்தியதற்கு பிறகு நம்மிடம் அந்த பாச ஞானம் என்பது இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாமல் போகும்போது நம்ம சுயம் பிரகாசமாக நம்ம இப்ப நம்ம பேசுவோம் உலக வாழ்க்கை பொய் அப்படின்னு. ஆனா சாப்பாட்டுல கொஞ்சோண்டு உப்பு குறைவா இருந்தா கோபம் கடுமையா வருது. ஏன்னா உணவுல கம்மியா உப்பு இருக்கு. இன்னும் நம்ம அதாவது அறிவில் தான் இதெல்லாம் நிலையாமை, உலக வாழ்க்கை பொய் என்று பேச முடிகிறதே தவிர, ஆனா உண்மையான அந்த பாசம் நம்மளை விட்டு நீங்கி இருக்கிறதா என்றால் இல்லை. எவனா ஆன்மீகத்தை நல்லா பேசலாம், உலகம் நிலையாமை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படி பேசுவோம். ஆனா சின்ன ஒரு துன்பம் வந்தாலே நம்மளால தாங்கிட முடியாது. அப்ப துன்பம் வந்தாலும் அது நிலையாமை தானே. உலக வாழ்க்கையே பொய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் வருதுன்னா துன்பமும் நிலையாமை, அதுவும் பொய்யானதுன்னு. ஒரு துன்பம் வந்தாலும் ஆகா இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்து விட்டதே அப்படிங்கிறோம், இவ்வளவு பெரிய வலி வந்து விட்டதே அப்படிங்கிறோம். அப்ப வலியாக தெரிகிறது என்றால் அப்ப இன்னும் பாசத்துக்குள்ளதான் நாம் சிக்கி இருக்கிறோம். இப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னாக்கா எல்லாமே பொய் அப்படிங்கிற பொழுது, இன்பங்கள் எப்படி பொய்யானதோ அதே போலதான் துன்பங்களும் பொய்யானது. ஆனா அப்படி முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இறைத்தன்மையோடு நாம் முழுமையாக இணையாத வரை வெறும் அறிவில் மட்டும்தான் பாசம் நீங்கி இருக்கிறது போல இருக்குமே தவிர அது உண்மையானதாக இருக்காது. இறைத்தன்மை வந்ததுக்கு பிற்பாடுதான், அதான் இறைவன் இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபடுதல் என்ற ஒரு 8 குணத்தில் அது ஒரு குணம். தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபடுதல். இயல்பாக அது ஒரு இயல்பான தன்மையா இருக்கணும். எப்படி புளியம்பழமும் ஓடும் சேர்ந்தே இருக்கும். ஒரு காயா இருக்கும்போது நீங்க ஓட தனியா பிரிச்சு எடுக்க முடியாது, சதையோட சேர்ந்துதான் வரும். ஆனா முதிர்ந்த புளியம்பழம் ஓடு தனியாகவும் பழம் தனியாகவும் ஒதுங்கி இருக்கும். அது போல நம்மளுடைய பசுவாக்கி நம்மளுடைய ஆன்மாவோடு இந்த பாசம் என்பது ஒரு இயல்பான தன்மையோடு நம்மை விட்டு விலகும். அப்படி விலகுவதுதான் உண்மையான ஞானம். அதுதான் அதை பதியினுடைய அருள் கருணை நமக்கு காரியப்பட்டால் மட்டும்தான் அந்த தன்மை நமக்கு ஏற்படுகிறது. பசுபாசம் நீக்கி பதியுடன் கூட்டி
கசியாத நெஞ்சம் கசிய கசிவித் தொசியாத உண்மை சொருபோதயத்துற்ற அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே. அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் அடையும் பொழுது நம்மளுக்கு ஒரு சன்மார்க்கம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, சன்மார்க்கத்திற்குள் நாம் சேர்ந்து விடுகிறோம் என்று திருமூலர் இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். ஆகவே நமக்கு உண்மையாக பாச ஞானம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் பதியாக இருக்கின்ற இறைவனோடு நாம் இரண்டர கலத்தல் என்பது வேண்டும். அது எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுதுதான் நம்மளுக்கு உண்மையான பாச நீக்கம் என்பது நடக்கும். அது நடந்தால்தான் நமக்கு உண்மையான ஒரு சன்மார்க்கத்திலே நாம் இணைந்து கொள்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வருகிறது என்ற செய்தியை திருமூலர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். இதன் பேரில் இருக்கின்ற ஐயங்களை நீங்கள் கேட்டு தெரியலாம்.